ஹலோ கைஸ், வெல்கம் டு குயின் ட்ரேட் அகாடமி. இன்றைக்கு இந்த வீடியோ நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், பிடிசி டோமினன்ஸ் உடைய ஒரு அப்டேட் ஒன்று தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ பார்த்தோம்னு சொன்னால் பிடிசி டோமினன்ஸ் வந்து எங்களுக்கு வீக்லி சார்ட்டில் பம்ப் ஆகுது. அது எதனால் எங்களுக்கு பம்ப் ஆகுது அப்படின்னு சொன்னால், ஓகே இப்போ பாருங்கள், எங்களுக்கு வந்து பம்ப் ஆக ரீசன் என்னென்னு சொன்னால், எங்களுக்கு வந்து 100 EMA சப்போர்ட்டில் இன்னும் இருக்குது மார்க்கெட். சரி, இன்னும் எங்களுக்கு இந்த 100 EMA இப்போ பிரேக் டவுன் பண்ணியிருக்குது. பிரேக் டவுன் பண்ணி க்ளோஸ் வச்சுச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து கீழே மூவ் ஆகும்னு சொல்லலாம். பிரேக் டவுன் பண்ணாமல் மேலே மூவ் ஆகிச்சு அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இது வந்து ஒரு டேஞ்சர் ஜோன் மாதிரி சொல்லலாம். எதனாலன்னு சொன்னால், இப்போ எங்களுக்கு வந்து இப்போ பிரேக் டவுன் பண்ணால் மேலே போகுது அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து சொல்லலாம், எங்கிட்ட வந்து ஒரு சின்ன ஒரு எஃப்இஜி கேப் ஒன்று இருக்குது. அந்த எஃப்இஜி கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு அங்கேருந்து மார்க்கெட் திருப்பி கீழே மூவ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு சொல்லலாம். அப்படி அதையும் மீறி மார்க்கெட் மேலே மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து மேலே இருக்கிற இந்த எஃப்இஜி கேப்பை ஃபில் பண்ண வரும். அப்படி அதையும் மீறி மார்க்கெட் மேலே மூவ் ஆகுதுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இங்கே இருந்து எஃப்இஜி கேப்பை ஃபில் பண்ண வரும். அப்போ இது வந்து எங்களுக்கு ஒரு ரெட் அலர்ட்டாக இருக்கலாம். சரியா, எங்களுக்கு வந்து மார்க்கெட் மேலே மூவ் ஆகுது, எங்களுக்கு பிடிசி டோமினன்ஸ் மேலே மூவ் ஆகுதுன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ரெட் அலர்ட்டாக இருக்கலாம். அப்படி மேலே மூவ் ஆகாமல் அப்படியே கீழே மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து ஒரு க்ரீன் அலர்ட்டாக இருக்கலாம். க்ரீன் அலர்ட்னு சொன்னால் எங்களுக்கு வந்து மார்க்கெட் அல்ட் கோயின்ஸ் எல்லாம் பம்ப் ஆக ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு சொல்லலாம். டேர்னிங் பாயிண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு இங்கே தான் இருக்குது. சரியா, இப்போ இங்கேருந்து மேலே மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு இங்கே மேலே இந்த சின்ன எஃப்இஜி இருக்குது. இந்த சின்ன எஃப்இஜியை ஃபில் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே வரலாம். அப்படி கீழே வரதுன்னு சொன்னாலும் எங்களுக்கு வந்து இந்த இஎம்ஏ, இந்த 100 EMA வந்து எங்களுக்கு பிரேக் டவுன் பண்ணப்படணும். இப்போ 100 EMA பிரேக் டவுன் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு நெக்ஸ்ட் இருக்கிற ஒரு மிகப்பெரிய EMA வந்து 200 EMA. இந்த 200 EMA கட்டாயம் பிரேக் டவுன் பண்ணப்படணும். அப்படி 200 EMA பிரேக் டவுன் பண்ணும் பட்சத்தில் தான் எங்களுக்கு வந்து மார்க்கெட் கீழே மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகும் பிடிசி டோமினன்ஸ். சரியா, இப்போ வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் RSI எனபிள் பண்ணி காட்டுறேன். ஓகே, இப்போ RSI பார்த்தீங்கன்னு சொன்னால் RSI வந்து எங்களுக்கு சொல்லலாம் ஒரு ரெட் அலர்ட்னு சொல்லி தான் சொல்லலாம். சரியா, RSI பாருங்கள், எங்களுக்கு வந்து இப்போ ஓவர் சோல்டு கிட்ட போகுது. சரி, இப்போ இங்கே நான் உங்களுக்கு இதுக்கு முன்னுக்கு ஹிஸ்ட்ரி நடந்தது காட்டுறேன். இதுக்கு முன்னுக்கு 2020 ஆல் சீசனில் எங்களுக்கு வந்து RSI ஃபஸ்ட்டுக்கு வந்து இங்கே போயிட்டு இருக்கும். இங்கே பாருங்கள், எங்களுக்கு RSI ஃபஸ்ட்டுக்கு ஒரு ஓவர் சோல்டுக்கு வந்து போயிட்டு இருக்கும். சரியா, ஓவர் சோல்டுக்கு ஃபஸ்ட்டுக்கு மார்க்கெட் வந்து போயிட்டு இருக்கும். போயிட்டுட்டு அங்கே ஓவர் சோல்டில் இருந்து மார்க்கெட் வந்து திருப்பி மேலே பம்பாக இருக்கும். சரியா, திருப்பி பாருங்கள், திருப்பி பையாக இருக்கும். அது எதுன்னு சொன்னால் வெயிட் பண்ணுங்கள். இப்போ திருப்பி பை ஆகிச்சு தானே, திருப்பி பை ஆகினது எங்களுக்கு வந்து ஓவர் போட்டுக்கு போயிட்டு இருக்கும். ஓவர் போட்டுக்கு போயிட்டு தான் திருப்பி என்ன செஞ்சிங்கன்னு சொன்னால் அந்த பெரிய ஒரு ரேலி வருமே, அந்த பெரிய ரேலி வந்து எங்களுக்கு இங்கே தான் ஃபார்ம் ஆகிருக்கும். இதாக இருக்குது, இங்கே தான் எங்களுக்கு ஃபார்ம் ஆகிருக்கும். அப்போ எங்களுக்கு வந்து இப்போயும் இப்போ 2017 பார்ப்போமே, 2017 அது வந்து இல்லை, 2021 நடந்தது தான். இப்போ 2025 சேம் தான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். சரியா, இப்போ பாருங்கள் என்ன விஷயம்னு சொன்னால் 2021 எங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால், சரி 2025 இப்போ வந்து எங்களுக்கு என்ன நடக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னால், நான் உங்களுக்கு ப்ரீவியஸ் ஆகும்னு சொல்லியிருப்பேன். ப்ரீவியஸ் ஹையை வந்து இங்கே பாருங்கள், இங்குள்ள ஹையை வந்து மற்ற ஹை வந்து பிரேக் பண்ணுது அப்படின்னு சொல்லி, ப்ரீவியஸாக இந்த ஹையை வந்து இந்த மாதிரி ஹை பிரேக் பண்ணிட்டு தான் எங்களுக்கு வந்து மார்க்கெட் வந்து டம்ப் ஆகுது அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து சொல்லலாம், எங்களுக்கு சப்போஸ் இங்கேருந்து மேலே மூவ் ஆகுது, எங்களுக்கு RSI வந்து ஓவர் சோல்டுக்கு போய்த்துட்டு அங்கேருந்து மேலே மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னாலும் எங்களுக்கு சொல்லலாம், இந்த ப்ரீவியஸ் ஹை இருக்குது தானே, இதாக இருக்குது இந்த ப்ரீவியஸ் ஹை, இந்த ஹையை பிரேக் பண்ணி இதுக்கு மேலே இருக்கிற வீக்லி சார்ட்டுடைய ஒரு சின்ன ஒரு எஃப்இஜி இருக்குது. அந்த எஃப்இஜியை ஃபில் பண்ணிவிட்டு ஓர்டர் பிளாக்கில் மிடிகேட் பண்ணிவிட்டு அங்கே இருந்து மார்க்கெட் வந்து கீழே மூவ் ஆகலாம் அப்படின்ற வர அங்கேருந்து பயங்கரமாக க்ராஷ் ஆகும். வேறு பயங்கரமாக க்ராஷ் ஆகும். ஆனால் பம்ப் ஆகக்குள்ள வந்து எங்களுக்கு சில ஆல்ட் கோயின்ஸில் நிறைய ஆல்ட் கோயின்ஸ் வந்து எங்களுக்கு டம்ப் ஆக ஸ்டார்ட் ஆகும். சரியா, அப்போ இப்போயும் வந்து நாங்கள் இன்னும் ஏர்லி ஸ்டேஜில் தான் இருக்கிறோம். எங்களுக்கு இன்னும் வந்து ஒழுங்கான ஒரு ஆல்ட் கோயின்ஸ் வந்து பம்பாக ஸ்டார்ட் ஆக இல்லை. சரியா, அப்போ எங்களுக்கு வந்து சொல்லலாம், அது வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் இங்கே ஓவர் சோல்டுக்கு வந்துட்டு இங்கே இருந்து திருப்பி மார்க்கெட் மேலே போயிட்டு ஓவர் போட்டுக்கு போய்த்துட்டு இருக்குது, ஓவர் போட் இங்கே போயிட்டு அங்கேருந்து மார்க்கெட் திருப்பி கீழே வரலாம். அப்படி அங்கேருந்து திருப்பி கீழே வரும் பட்சத்தில் தான் எங்களுக்கு வந்து சொல்லலாம் அல்ட் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு சொல்லலாம். என்ன சொன்னால் எங்களுக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரி வந்து அப்படி தான் நடந்திருக்குது. ஆனால் இதுக்கு இப்போ எவ்வளோ காலம் எடுக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். இருக்குது இந்த கேண்டலில் இருந்து 112 நாட்கள்
அந்த டைமுக்கு பிறகு தான் எங்களுக்கு வந்து சொல்லலாம். அப்படி மேலே மூவ் ஆகிச்சுன்னு சொல்லலாம். எங்களுக்கு வந்து அதுக்கு பிறகு அல்சேஷன் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அப்படி இல்லாமல் எங்களுக்கு இங்கே இருந்தபடி கீழே மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு சொல்லியிருக்கலாம் எங்களுக்கு வந்து அல்சேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஆனால் எங்களுக்கு வந்து இப்போ இருக்கிற கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு இதுதான். எங்களுக்கு வந்து இந்த 100 EMA இந்த 100 EMA இருக்குது தானே, இந்த 100 EMA ப்ளஸ் இந்த 200 EMA வந்து சப்போர்ட் எடுக்காமல் பிரேக் டவுன் பண்ணி கீழே வருமாக இருந்துச்சுன்னு சொன்னால் மட்டும் எங்களுக்கு வந்து சொல்லலாம் இது வந்து அல்சேஷன் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு சொல்லலாம். இதே உங்களுக்கு நான் மந்த்லி சார்ட்டில் காட்டுறேன் பாருங்கள். இப்போ மந்த்லி சார்ட்டில் பார்த்தோம்னு சொன்னால் எங்களுக்கு மந்த்லி சார்ட்டில் 2021 வந்து எங்களுக்கு பார்க்கலாம் இது வந்து RSI ஓவர் போட்டுக்கு போயிட்டே இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஓவர் போட்டுக்கு போயிட்டு இருக்குது. இப்போ வந்து ஓவர் போட்டுக்கு போயிட்டு இருக்குது மார்க்கெட். ஓவர் போட்டுக்கு போயிட்டு இப்போ அங்கே இருந்தால் எங்களுக்கு மார்க்கெட் கீழே மூவ் ஆகுது அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு வந்து மந்த்லி சார்ட்டில் வந்து புல்லிஷாக தான் இருக்குது. மந்த்லி சார்ட்டில் வந்து எங்களுக்கு இப்போ என்ன செய்யுது அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு 100 EMA பிரேக் டவுன் பண்ணி இப்போ 20 EMA ரெசிஸ்டன்ஸ் ஒன்று ஃபேஸ் பண்ணியிருக்குது. ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு தான் எங்களுக்கு வந்து மார்க்கெட் கீழே மூவ் ஆகுது. அப்படி கீழே மூவ் ஆகல எங்களுக்கு கொஞ்சம் சொல்லலாம் இந்த 50 EMA இருக்குது தானே, இந்த 50 EMA பிரேக் டவுன் பண்ணி எங்களுக்கு இந்த EMA டெத் க்ளோஸ் ஒன்று கொடுக்கணும். அப்படி டெத் க்ளோஸ் கொடுக்கும் பட்சத்தில் எங்களுக்கு வந்து அல்சேஷன் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ எங்களுக்கு இருக்கிற 2 விஷயம்தான். ஒன்று வந்து எங்களுக்கு இங்கேருந்து மேலே பம்ப் ஆகணும். அப்படி மேலே பம்ப் ஆகிடுச்சின்னு சொன்னால் எங்களுக்கு அது ஒரு ரெட் அலர்ட்டாக இருக்கும் சரியா. ஆனால் இங்கேயும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு என்ன நடந்திருக்குது அப்படின்னு சொன்னால் இங்கே பாருங்கள் மந்த்லி சார்ட்டில் ஆல்மோஸ்ட் ஒரு 4 months கிட்டே எடுக்குது அப்படி போகிறதுக்கு சரியா. அப்போ அந்த 4 months வந்து இங்கே பாருங்கள் இங்கே வந்து ப்ரீவியஸ் ஹைக்கு பிறகு EMA பிரேக் டவுன் பண்ணி அங்கே வந்து ஒரு மார்னிங் ரெஜிஸ்டர் ஒன்று ஃபார்ம் பண்ணிவிட்டு அங்கே இருந்தால் மார்க்கெட் மேலே மூவாக இருக்குது. அப்போ இங்கேயும் பார்க்கலாம். இங்கேயும் வந்து எங்களுக்கு இங்கே இருந்து ஒரு மார்னிங் ரெஜிஸ்டர் ஒன்று ஃபார்ம் பண்ணிச்சுன்னு சொன்னேன். எங்களுக்கு வந்து இப்போ இது ஒரு டொஜியாக ஃபார்ம் ஆகி எங்களுக்கு இங்கேருந்து மார்னிங் ரெஜிஸ்டர் ஒன்று ஃபார்ம் பண்ணிச்சு அப்படின்னு சொன்னாலும் எங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி. மேலே இங்கேயும் மந்த்லி சார்ட் ஒரு FEG ஒன்று இருக்குது. அந்த FEG ஃபில் பண்ணிவிட்டு ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி வீக்லியோட FEG ஃபில் பண்ணிவிட்டு அங்கேருந்து மார்க்கெட் வந்து கீழே மூவ் ஆகலாம் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு சொல்லலாம். அப்போ எங்கிட்ட வந்து இப்போ நாங்கள் கரண்ட் ஆகிற சிச்சுவேஷன் வந்து ஒரு ரெட் அலர்ட்டாக இருக்குது. இப்போ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மார்க்கெட்டில் வந்து என்ன மூவ்மெண்ட் நடக்கும் அப்படின்ற மாதிரி. ஓகே, உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியை பற்றி லேர்ன் பண்ணி கிரிப்டோ கரன்சியை பற்றி பேசிக் அட்வான்ஸ் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கொண்டு நீங்களும் கிரிப்டோ கரன்சியில் ட்ரேடிங் பண்ணி ப்ராஃபிட் மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது ஆசை இருந்தேன்னு சொன்னால் எங்களுடைய CoinTrade அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸை புக் பண்ணிக்கொள்ளுங்கள். தேங்க்யூ.